ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் மலாக்கி அதிகாரம் 4 இறைவசனம் 2. ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம் தகப்பன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். வேடரின் கண்ணியினின்றும் பாழாக்கும் கொள்ளை நோய் நின்றும் நம்மை அவர் தப்புவிக்கிறார். நம்மை உயர் அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கிடுவார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அவருடைய அரவணைப்பில் இருக்கும் நாம் கொழுத்த கன்றுகளாய் போஷிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கும் நாம் எதிரியான அழகையின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் அவருடைய நாமத்து நிமித்தம் முறியடித்து நம் வாழ்வில் ஜெயம் காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நீதி தலைவர்களின் காலத்தில் ஒத்னியேல் தொடங்கி சாமுவேல் முதல் கடவுள் இஸ்ரேல் மக்களை அற்புதமாய் வழிநடத்தி சென்றார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபடும் போது கடவுள் தம் பிள்ளைகளை கண்டித்து திருத்தினார். ஆனால் மீண்டும் கடவுளை நோக்கி கூக்குரலிட்ட போது கடவுள் நீதி தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களை கொழுத்த கன்றுகளைப் போல் போஷித்தார். ஆண்டவர் அவர்களோடே இருந்தார். அவர்கள் செய்வதனைத்திலும் வெற்றியளித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் தகப்பன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் அவருடைய அன்பின் அரவணைப்பில் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நாம் மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடன் ஒப்புரவாகும் போது நம்மை அவர் போஷித்து திருப்தியாக்குகிறார். எனவே நாம் உண்மையுடன் அவரை நோக்கி பார்க்கும்போது நீதியினால் ஸ்திரப்படுவோம், பிரகாசமடைவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை பார்க்கிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். நாங்கள் கண்ணீரோடு விதைத்தவற்றை எல்லாம் கம்பீரத்தோடே அறுவடை செய்ய பண்ணுகிற தகப்பன் நீர். குறைவுள்ள எங்கள் வாழ்க்கையை உமது நாமத்தினால் நினைவாக்குவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் அறுவடையின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.